ஸோ உங்களுக்கு சொர்க்க வாசலாக இருந்ததா இல்லை நரக வாசலாக இருந்ததா? ஆர்ஜே பாலாஜிக்கெல்லாம் பொருந்தாத ஒரு படம். போலீஸ் அடிக்கும் பொழுதும் அவர் முகத்துலேருந்து ஒரு சிரிப்பு வந்துருமோங்கிற மாதிரியே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆக்சுவலாக பாக்ஸர் வடிவேலுங்கிறவர் அந்த சிறையே தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அவரை கொண்டு வந்து செல்வராஜ் ரொம்ப காமெடி பண்ணார். இந்த கதையை அப்படியே உருவி வேற வேற ஆர்டிஸ்ட்டை போட்டு மீண்டும் எடுத்தால் கூட ஒரு டெப்தான படமாக அது வந்துடும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, வடசென்னை கதைன்னா அவங்க அழுக்காவே இருக்கணும். லோகேஷ் கனராஜ் அனிருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் இருந்தது. இல்லை, இவங்க படம் பார்க்காமலே வந்து பேசுறது. ஃபர்ஸ்ட் ஷாட் பார்க்கும்போதே அப்புறம் ரத்தத்தை கழுவி வழிச்சு தான் தள்ளுறாங்க. இப்படி நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ரத்தத்தை விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. லிஸ்ட்டில் நீங்கள் இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் ரொம்ப ப்ரிப்பேராக ஒரு இடத்துல நம்ம சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி கேரக்டராக ரசித்து பண்ணுறாருன்னு. இந்த கதை வந்து என்னோட கதைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பொதுவான விஷயம் நடந்திருக்கு. அது யார் வேணாலும் அவங்க ஆங்கிலேருந்து பார்த்து படம் எடுக்கலாம். உங்களுக்கு டீச்சர் எப்படி சார் இருந்தது? உள்ளபடியே ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு டீச்சரு வித்தவுட் டைலாக். அது ரொம்ப ஆச்சரியம். அஜித்து குரல் அப்படி கண்ணை மூடிட்டு நீங்கள் ரசிக்கிற ஒரு அற்புதமான குரல் வந்து அஜித்துக்கு உண்டு. அஜித் வந்து தன் பட இயக்குனருங்க தான் நினைச்ச மாதிரி இருக்கணும்னு. இவ்வளோ படம் டிசாஸ்டர் ஆன பிறகு முதல் ஆறுதல் யார் தெரியும் வந்திருக்கு? இன்னும் பயப்படாத, நம்ம இழந்ததை மீட்போம்னு கூட சொல்லியிருக்கோம். ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். இந்த ஒரு வார கேப்பில் ஒரு 3 அப்டேட் இருக்குது. சரி, முதல்ல சொர்க்க வாசல்லேருந்து போகணும்னு நினைக்கிறேன் சார். ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பில், செல்வராகவனோட கேங்ஸ்டர் நடிப்பில் வெளிவந்திருக்க ஒரு படம். ஸோ உங்களுக்கு சொர்க்க வாசலாக இருந்ததா இல்லை நரக வாசலாக இருந்ததா சார்? இல்லை, அவ்வளோ டேரிங்காக விமர்சனம் பண்ண வேணான்னு பார்க்குறேன். பட்டு ஒரு நல்ல கதையை எடுத்தவங்க அந்த காஸ்டிங் வந்து ரொம்ப தப்பாக பண்ணும் பொழுது இந்த கதையே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்த யாருமே சரியான நடிகர்கள் இல்லை. அப்படி தான் அந்த படத்தை ஒரே வரியில் விமர்சனம் பண்ணணும். முக்கியமாக ஆர்ஜே பாலாஜிக்கெல்லாம் பொருந்தாத ஒரு படம். அந்த கேரக்டரே அவர் வந்து சுமக்க முடியாமல் தடுமாறுறாரு. அவரை நம்ம வேற ஒரு பிம்பத்தில் பார்த்துட்டோம். ஆமாம் சார். அவர் ஆர்ஜே பாலாஜி வந்தால் ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லுவார், நமக்கு சிரிப்பு வருங்கிற மாதிரியே பழகிட்டோம். இப்போ அவரை வந்து ரொம்ப போலீஸ் அடிக்கும் பொழுதும் அவர் முகத்துலேருந்து ஒரு சிரிப்பு வந்துருமோங்கிற மாதிரியே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது நமக்கு பெருசாக பிடிபடல. அப்புறம் செல்வராகவன் கேரக்டர் கண்டிப்பாக சார். அது ஆக்சுவலாக பாக்ஸர் வடிவேலுங்கிறவர் அந்த சிறையே தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தவர். கேங்ஸ்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம். அன்னைக்கு இருந்த ஜெயில் சூப்பரண்ட் வந்து அவரை பற்றி எழுதியிருக்கிறாரு. அப்படி ஒரு டெரர் பீஸாக இருக்கார் அவர். அவரை கொண்டு வந்து செல்வராகவன் நடிக்க வச்சு அந்த கேரக்டரில் ரொம்ப காமெடி பண்ணிட்டாங்க. உள்ளபடியாக வந்து அந்த கேரக்டர் நடிக்க வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. சாய்தீனா இருக்காரு. அவர் இருக்கார். நம்ம பெசன்ட் நகர் அன்புகிட்ட கொடுத்தா கூட பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு எதுக்கு செல்வராகவன் நமக்கு தெரியல. அதெல்லாம் எடுபடவே இல்லை. நான் அதை தான் ஒரு நல்ல கதையை வீணடிச்சிட்டாங்களோங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வெள்ளை ரவி அப்படிங்கிற கேரக்டருமே சார் அதில் மணின்ற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே காட்ஃபாதராக சேரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ இது ஒருவேளை ஆர்ஜே பாலாஜி எலவேட் பண்ணுறதுக்காகவே இந்த கேரக்டர் அப்படி வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக வந்து எப்போவுமே ஹீரோன்னா கொஞ்சம் அது வேறு வழி இல்லை. அப்படி தான் நீங்கள் வச்சாகணும். அது ஆர்ஜே பாலாஜி ஆகட்டும் அல்லது வேறு யாராக கூட இருக்கட்டும், அதுதான் வந்து இயல்பு. அதை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேனே, டோட்டலாகவே வந்து இந்த கதையை அப்படியே உருவி வேறு வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டு மீண்டும் எடுத்தால் கூட ஒரு டெப்தான படமாக அது வந்துருக்கும். இவங்க யாருமே பொருந்தலை. ஏன்னா சார், இப்போ இந்த சிறை கலவரம் அப்படிங்கிறது யாரோட கற்பனை கதையும் கிடையாது, நடந்த ஒரு விஷயம். ஆமாம். கண்டிப்பாக இப்போ விருமாண்டி படமும் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கமல் அவர் சொல்லியிருப்பாரு. வட சென்னையிலுமே அந்த ஜெயிலில் நடந்த ஃபைட் இதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்ட்டு. அப்போ அந்த 2 பேருமே வந்து அந்த இன்ஸ்பயர் பண்ணிட்டு அவங்களோட அந்த கல அனுபவத்தை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் களத்தில் போய் இவங்க ஆய்வு பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தென்படுதா சார் உங்களுக்கு? நிச்சயமாக. இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் இருந்த சூப்பரண்ட்டு இப்போ தான் இருக்கார், இன்னமும் இருக்கார். நீங்கள் அவர்கிட்ட போய் உட்காந்தாலே பல விஷயங்களை சொல்லியிருப்பார். அதெல்லாம் விட்டுட்டு இவங்களாம் வந்து ஒன்று எழுதியிருக்காங்க அல்லது சொல்ல கேட்டு எழுதியிருப்பாங்க. இப்போ எப்படியும் வந்து அங்கே அந்த இடத்துல ட்ராவல் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு ஒருவேளை இந்த கதையை உருவாக்குனாங்களா நமக்கு தெரியல. பட் இன்னும் ரொம்ப ஆத்தென்டிக்காக அவங்க போயிருக்கலாம். பட் அந்த சிறை வளாகம் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. அப்புறம் அந்த சிறை கைதிகளுக்கான சீருடையெல்லாம் இல்லை. அவங்கவுங்க
நினச்ச சட்டையை போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு பெருசாக ஒட்ட மாட்டாங்க. அதே தான் சார் எனக்குமே சந்தேகம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே அந்த ஜெயில் யூனிஃபார்மில் காஸ்டியூமில் இருக்காங்க. செல்வராகவன் அங்கே யார் யாரெல்லாம் ஆர்ஜே பாலாஜி சீன்றாங்களோ அவங்க மட்டும் பெக்யூலராக தனியாக ஒரு அன்யூனிஃபார்மில் இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் விசாரணை கைதிகளை வந்து சிறையில் இருப்பாங்க, அவங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்காது, அது வேறு விஷயம். பட் அங்கே காலகாலமாக இருப்பதாக சொல்லப்படுகிற கைதிகளுக்காவது நீங்கள் அந்த வெள்ளை உடையை கொடுத்துருக்கணும்ல, அதுவும் இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரீமெச்சூர்டாக ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் சார் அம்மா கேரக்டர், அப்புறம் ஹீரோயின் கேரக்டர், இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களும் ஒட்டலைன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருந்தது சார். அதுதாங்க. இப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, வட சென்னை கதைன்னா அவங்க அழுக்காகவே இருக்கணும், எல்லாருமே அழுக்கு. ஒரு கலெக்டர் வந்து சாப்பிட்றாரு ஒரு கடையில், ஆமாம், அந்த கடை எப்படி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கு, அதை நம்ப முடியல. இப்போ அங்கே வந்து சாப்பிட்றவரும் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கிளர்க்குன்னா கூட நம்ம நம்பிடலாம். ஒரு கலெக்டரே வந்து அங்கே சாப்பிட்றாருங்கும் பொழுது இவர் குறைந்தபட்சம் ஒரு நாகரிகமான ஒரு கடையை வச்சிருக்கணும்லாம் இருக்குல்ல. அதான் சொல்கிறேனே, எல்லா ஏரியாவிலையும் அவங்கவுங்க சொதப்பியிருக்காங்க. இதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வழக்கமாக நீங்கள் எப்பயுமே ஒன்று சொல்லிடுங்க சார், அந்த ப்ரொமோஷனில் சொல்கிறத நம்பாதா தம்பி அப்படின்னு. இப்போ என்னோட கேள்வியுமே அதே தான் இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனராஜ், அனிருத்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் இருந்தது. அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறப்ப கூட சரி, அவங்க டேஸ்ட் ஆஃப் ஃபிலிம் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போனால் அந்த ப்ரொமோஷன் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? இல்லை, இவங்க படம் பார்க்காமலே வந்து பேசுறது தான். உள்ளபடி படத்தை இவங்களாம் பார்த்துட்டு வந்தாங்க, ப்ரொமோஷனில் பேச போகிறாங்க கிடையாது. ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அல்லது ட்ரெய்லர் எதையா ஒன்று பார்த்துருப்பாங்க. இன்னொன்று பழக்கத்துக்காக வர்றது. இப்போ லோகேஷ் கனகராஜ் எல்லாம் அவர் வளர்கிற காலத்தில் இவங்க நண்பர்களாக இருந்திருப்பாங்க. இப்போ இன்னைக்கு அவர் வளர்ந்து வராருங்கும் பொழுது ஏதோ நம்மளான உதவி, நம்ம அங்கே போனோம்னா அந்த படத்துக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு வர்றாங்க. வர்ற இடத்துல அவங்க அளவாக பேசுறது தான் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி அவங்க பேசும்போது இப்போ எப்படி மிஷ்கின் வந்து கொட்டுக்காளி படத்தை கெடுத்து விட்டாரோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இப்போ நீங்கள் மேடையில் வந்து அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசும்போது அடடா இவரே சொல்லிட்டாருல்ல, அப்போ இந்த படம் வேற மாதிரி இருக்கணும் உள்ளே வரான் பாருங்க, அவனுக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது. அவனும் உங்கள் ரசிகன் தானே, உங்களை மதிக்கிறவன் தானே, நீங்கள் சொல்கிறத கேட்டு உள்ளே போகிறான். அப்போ நீங்கள் அவனை ரேங்க் கைட் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ இந்த படத்தினுடைய விளம்பரத்தில் கூட கொஞ்சம் ஓவராக பேசுனதாக நான் பார்க்குறேன். இந்த ப்ரூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சார், இந்த பிளட் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் தெறிக்க படம் எடுக்கிற இண்டஸ்ட்ரி இப்போ தமிழாக மாறிடுச்சு. அந்த ஒரு வரிசையில் ராயன், கேப்டன் மில்லரை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசலம் வந்திருக்கு. இந்த படத்துக்கு இவ்வளோ பிளட் ஷேட் தேவையா அப்படின்ற ஃபீல் இருந்ததா சார்? அவசியமே இல்லைங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷாட் பார்க்கும்போதே அப்புறம் ரத்தத்தை கழுவி வழித்து தான் தள்ளுறாங்க. ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ரத்தத்தை விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிடையாது. நிறைய வன்முறை படங்கள் இங்கே வந்திருக்கு. நாயகனை விட ஒரு வன்முறை படம் இங்கே. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதில் எங்கேயாவது இந்த மாதிரி இருந்ததா? இவ்வளவு இனவெறி படம் சார் அது. இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வெறி வரும். படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நம்ம அப்படி வருவோம், பார்த்தாலே அட்டி படம். ஆமாம், அப்படி வருவோம். ஆனால் அந்த படத்தில் இந்த படத்தில் காமிச்ச அளவு கூட ரத்தம் கிடையாது. அப்போ நீங்கள் கதையை வந்து வெறும் இந்த மாதிரி ரத்தத்தால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, காட்சிகளால் சொன்னால் போதும். அதுதான் இப்போ அப்படி தான் இந்த கேப்டன் மில்லர் மாதிரி படங்கள்லாம் பார்த்த பிறகு ஏன் இவ்வளோ ரத்த வெறியோடு அலைகிறாங்கங்கிறது தான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா சார் ஆர்ஜே பாலாஜி அவரை நம்ம ஒரு ஃபேஸில் பார்த்துருப்போம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜேர்னரே சேஞ்ச் ஆகுறாரு. இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஹோம்லி படங்களாக பண்ணிவிட்டு இப்போ அமரன் மாதிரினா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஜேர்னருக்கு போகிறாரு சிவகார்த்திகேயன். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜியோட படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை எப்போதுமே அட்மையர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் விசேஷமாக இருக்கட்டும், சிங்கப்பூர் சலூன் ஈவன் அது கூட ஃபேமிலி ஆடியன்ஸு அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ அப்படியே ஒரு ஜேர்னர் மாறுறப்ப இது மாதிரியான விஷயங்களை பிளட் ஷேட்லாம் கையில் எடுத்தால் தான் நம்ம அடுத்த ஜேர்னருக்கான ஹீரோன்ற மாதிரியான கன்சிடர் இல்லை. அதுக்காக உங்களை தயார்படுத்திக்கணும். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து டப்புன்னு நேரம் மாவீரனில் இதில் வந்து நடிச்சில்ல, அமரனில் நடுவில் மெல்ல மெல்ல மாறினார். ஒரேடியாக அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறல. இதில் இப்படி வந்திருக்காரு, அடுத்து முருகதாஸ் படத்தில் இன்னும் கொஞ்சம் வருவார், அவ்வளோதான். அப்படி தான் அந்த வளர்ச்சி இருக்கணுமே தவிர நான் நேற்று இந்த படம் பண்ணுவேன் நாளையிலேருந்து நான் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிடுவேன்னா அது யார் ஒத்துக்க முடியும்? இன்னொன்று, நீங்கள் அதுக்கான உடம்பை முதல்ல தயார் பண்ணணும். சிவகார்த்திகேயன் சட்டையை கட்டினா பழைய கமலை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படி அவரை வந்து சரி பண்ணியிருக்காரு, கதைக்காக அவர் உருவாக்கிட்டார். பட் இந்த படத்தில் நீங்கள் அப்படி எங்கேயாவது பண்ணீங்களா? அல்லது ஒரு ரொம்ப நுணுக்கமான காட்சிகளில் கூட ரொம்ப மேலோட்டமாக தான் நடிச்சிருக்கிறாரு. அதுதான் நமக்கு புரியல, ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு சொல்ல வார்த்தையே வரல தானே. டைலாக்ஸுமே சார் உள்ள வந்து ப்ரெடிக்டபிள் டைலாக்ஸ் நிறைய. இப்போ இந்த கவுண்டர் போட்டால் அடுத்து அதான் போட போகிறான்னு இருந்தது. ஸோ டைலாக் வைஸாகவே ரொம்ப வீக்காக தான் இருந்தது. சொல்ல போனால் என்ன கவலைனா செல்வராகவன் இந்த படத்தை எப்படி ஓகே பண்ணி நடிச்சாருன்னு தெரியல. இல்லைங்க, இப்போது ஒரு இயக்குனர் ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எல்லா சீன்லையும் தலையிடவே முடியாது. ஏதோ நம்மளை நம்பி கூப்பிட்டுருக்காங்க, ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம நடிப்போம் அப்படிங்கிற அளவோட தான் பல இயக்குநர்கள் இங்கே நடிக்கிறாங்க. இப்போ மிஷ்கினே ஒரு படத்தில் போய் நடிக்கிறாருன்னா காட்சி ஒரு தலையை விட்டு இதை திருத்து அதை மாற்றுன்னா அவரை மாற்றிட்டு போயிடுவாங்க. ஆமாம். ஸோ அதனால் ஏதோ விரும்பி கூப்பிட்றாங்க, நம்ம மேலே இருக்கிற ஒரு பேஷன் கூப்பிட்றாங்க, பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு வராங்க. ஸோ அதை நம்ம
அவங்கள குறை சொல்ல முடியாது. இப்போ அவர் பாக்ஸர் வடிவேலா மாறணும் அப்படின்னா அந்த டைரக்டர் போய் அவர்கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் சொல்லி, அண்ணா நீங்கள் இந்த கதைக்காக நீங்களே தயார் பண்ணிட்டு வாங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம இந்த படத்தை எடுப்போம்னு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா ஒருவேளை செல்வராகவன் மாறி வந்திருக்கலாம், அல்லது என்னால் அது முடியாதுப்பா நீங்கள் வேற ஆளை வச்சிங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இப்போ அவரே வந்து அவ்வளோ ஒரு டெரரான ஒரு ஆள், பல இடங்கள் நம்ம குபீர்னு சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் சார். அதுதான் சொல்கிறேனே, ஒரு நல்ல ஒரு இப்போ பாக்ஸர் வடிவேல்னு கேட்கும்போதே நமக்கு வந்து என்னதான் அவர் ரவுடி, அவர் சமூகத்துக்கு தேவையில்லாத ஒருத்தர்னா கூட அந்த பாக்ஸர் வடிவேலுங்கும் போது ஒரு வைப்பு இருக்குல்ல. கண்டிப்பா சார். அது இவர்கிட்ட பார்க்கும்போது போயிருது இல்லை. அது அந்த பாக்ஸர் வடிவேலுன்றது யார் அது முரட்டால ஓடிட்டு இருக்காங்க, இவர் ஒரு பாக்ஸர், அந்த ஒரு பாக்ஸர் ஃபீல் கொடுத்துறாரு. இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு எங்க ஒரு விஷயங்கள் தோணுச்சு அப்படின்னா, செல்வராகவும் தொடர்ந்து நடிக்கிற படங்கள், இப்போ வந்து சாணி காகிதமா இருக்கட்டும், அதுல வன்முறையில் நடிச்சார், அதை ஒரு பெருசா எடுபடலை. ராயன்ல நடிச்சாரு, அதுவும் எடுபடலை. பீஸ்ட், அதுலயும் எடுபடலை. செல்வராகவனுக்கு ஒரு கட்டத்தில் அவருக்கே ஃபீல் ஆயிருக்கும்ல சார், நம்ம வந்து எக்ஸாஜரேட்டான ரோல் பண்றப்பெல்லாம் நமக்கு அது எடுபட மாட்டேங்குது, ஸோ நம்ம வந்து அது பண்ண வேணான்ற ஒரு விஷயம் அவர் தோண மாட்டேங்குதுல்ல சார்? இல்லைங்க, உள்ளபடியே அவர் ரொம்ப லவ்வபுளான படங்கள் எடுத்து, ரொம்ப நல்ல மாதிரி காதல் படம் எடுத்து ரொம்ப ரேர் தான். 7G ரெயின்போ. ஆமாம், நீங்கள் அது அந்த அளவுக்கு லிஸ்ட்டில் நீங்கள் இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் ரொம்ப ப்ரிப்பேராக ஒரு இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனராக இருந்தவர். ஏன் இந்த மாதிரி கேரக்டராக ரசித்து பண்ணுறாருன்னு தெரியல. அது வேணான்னு மறுக்கணும். விஜய் சேதுபதி அவர். ஆமாம். இப்போ சார் இந்த ஒரு விஷயம்லாம் நம்ம பேசுகிறோம், ஒன்லைனில் சொர்க்கவாசல் இதனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது யார் மேலே சார் சொல்லுவீங்க, என்னன்னு சொல்லலாம்? என்னப்பா அவங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்க எடுத்துருக்க போகிறாங்க, தெரியாமல் தானே பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் அதை எப்படி அவ்வளோ பெரிய குறையாக சொல்ல முடியும்? நாம் செஞ்சது சரின்னு நினச்சி அவங்க ஒன்றும் பண்ணியிருக்காங்க. மக்கள் தீர்ப்பு தான். இப்போ இன்னுமே தான் படம் பரவலாக பேசப்பட போகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம நினச்சதை நம்ம பேசுகிறோம். இப்போ அவங்களுக்கு இந்த இடத்துல குறை, அந்த இடத்துல குறைன்னு நம்ம தனித்தனியாக சொல்கிறத விட மொத்தமாக சொல்லியாச்சு இதுதாங்க அப்படின்ட்டு. அவங்க அதை சரின்னு நினச்சி தானே இவ்வளோ தூரம் எடுத்திருக்காங்க. ஒரு படங்கள் வரும்போது ஒரு பிரச்சனைகள் வரும். இப்போ சொர்க்கவாசல் வரும்போது ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. சினிமாவில் இது பழைய பிரச்சனை தான், ஆனால் இப்போ இருக்க நிறைய பேர் புது பிரச்சனை. இந்த கதை வந்து என்னோட கதைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியரில் கதை சொன்னேன், பார்த்தா என்ன நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு மெயில் வந்து அந்த கதையை இப்போ எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த கதை திருட்டு அப்படிங்கிறது சினிமாவில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கா சார் இப்போ வரைக்குமே? இல்லை, கதை திருட்டு நடக்குது, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இந்த படத்தினுடைய கதை என்னதுன்னு உரிமை கொண்டாடுவதில் நமக்கு சம்மதம் இல்லை. என்னென்னா இது வந்து ஒரு நடந்த உண்மையான ஒரு சம்பவம். கண்டிப்பாக சார். இது எல்லாத்துலேயும் பத்திரிகைகளில் வந்துருச்சு, டிவியில் அந்த காலத்தில் தூர்தர்ஷன்லாம் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னா, நான் பார்த்த காணொலியாக பார்த்த ஞாபகம் இருக்குது. சரிங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது என் கதைன்னு உரிமையை யாருமே கொண்டாட முடியாது. பொதுவான விஷயம் நடந்திருக்கு, அது யார் வேணாலும் அவங்க ஆங்கிலேருந்து பார்த்து படம் எடுக்கலாம். நீங்கள் புதுசாக விதைச்சதுன்னா கேட்குறதெல்லாம் நியாயம் இருக்குது. இப்போ நான் ஒரு கதையை நானே உருவாக்குனது, இது நாட்டில் எங்கேயுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து வரலாம். இது நடந்த கதையை இது என் கதைன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்கிறது தான் நமக்கு புரியல. கிட்டத்தட்ட அந்த குற்றப்பரம்பரை பேசிக்கா சார் இது? இல்லை, குற்றப்பரம்பரை கூட ஒருத்தர் கதை எழுதினார், வேலராமமூர்த்தி கதை எழுதினார். அதை படிச்சிங்கன்னா அப்படி இருக்கும், பயங்கரம். அந்த கதை வந்து அவ்வளவு அழகான ஒரு கதை. அதை நீங்கள் வந்து இன்னொருத்தரை எடுக்கும் பொழுது அவர் போய் கேட்கலாம் கட்டாயமாக, இந்த கேரக்டர் நான் உருவாக்குனது. ஏன்னா ஒரு லைன் தான் வந்து பொதுவான ஒரு விஷயமா இருக்குமே தவிர, ஒரு எஃப்ஐஆரில் படித்ததாக இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் உருவாக்குனது எல்லாமே அவர். பட் இந்த விஷயத்தில் அது கிடையாது. பாக்ஸர் வடிவேல்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, இந்த வெள்ளை ரவின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. இவங்க எல்லாமே உள்ளே இருந்தப்போ இதெல்லாம் நடந்திருக்குன்னு வெளியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒருத்தர்கிட்ட மட்டுமா சொல்லியிருப்பாங்க, பல பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை பற்றிய தொடர்கள்லாம் இங்கே வந்திருக்கு. அந்த சிறை கலவரம் தொடர்பான ஜூனியர் உடனே நீங்கள் அந்த காலத்து ஜூனியர் உடன் வாங்கினீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 10 வாரத்துக்கு அது மட்டுமே வந்துருக்கும். அதை பார்த்தாலே நீங்கள் ஒரு கதையை எழுதிட்டு போயிடலாம். அப்போ அதை படித்தவங்க லட்சக்கணக்கான பேர் படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக சார். அதில் 10 பேர் எழுதியிருப்பாங்கல்ல. அப்போ நான் தான் எழுதுனது, எனக்கு தான் உரிமைன்னு சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஓகே சார், இதோட சொர்க்கவாசலுக்கு ஓகே, நீங்கள் சொர்க்கத்துக்கு போக அனுப்பிச்சுடுவோம், மூடிடுங்க. இப்போ வந்து விடாமுயற்சிக்கு வருவோம் சார். விடாமுயற்சி அப்டேட் கேட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அழுத்து தூங்கின நேரம் நட்டு ராத்திரி டீசர் விட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு டீசர் எப்படி சார் இருந்தது? எனக்கு பிடிச்சிருந்தது. உள்ளபடியே ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு டீசரு, வழக்கமான ஒரு ஃபார்முலா இல்லாமல் டோட்டலாக அப்படி மாறி ஒரு பெரிய ஹீரோ வச்சு நம்ம படம் பண்ணுறோம். அவருக்கு ஓப்பனிங் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அவரை காமிக்கணும், அவர் வரும்போது பின்னாடி இப்படி வந்து ஒரு குரல் கேட்கணும், ஒரு பாட்டு ஒன்று வரணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இயல்பாக ஒரு டீசர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. வித்தவுட் டைலாக் சார். வித்தவுட் டைலாக், அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் அஜித் அவரோட குரல் கேட்கவே இல்லை, நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார், மியூட்டில் போட்டிருக்கனால. இல்லை, அவர் குரலே வந்து ஒரு கம்பீரமான அழகான குரல். ஆமாம், அஜித் குரல் அப்படி கண்ணை மூடி நீங்கள் ரசிக்கிற ஒரு அற்புதமான குரல் வந்து அஜித்துக்கு உண்டு.
ஸோ அவரை வச்சுட்டு ஒரு கம்பீரமான டயலாக் தூக்கி இந்த லாஸ்ட்டில் டெக்ஸ்ட்டில் அடிக்கிறாங்க. ஆமாம் சார். அந்த டயலாக் அவர் வாயில் பேசினா எப்படி அதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். பட் பேசாதது இன்னும் நல்லா இருக்கு. இப்போ சார் மகிழ் திருமேனி மேலே விடாமுயற்சி ஆரம்பிச்சிருந்து பயங்கரமாக குற்றச்சாட்டுகள் வச்சார். என்ன அப்படின்னா அஜித்துக்கும் அவருக்கும் வந்து அந்த ரேப்போ செட் ஆகலை, அஜித் வந்து பயங்கர தர்ம சங்கடத்தில் இருக்கார், அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் வச்சாங்க. அப்படி ஒரு ரேப்போ இல்லாமலாம் இருந்தால் இப்படி ஒரு அவுட் வந்திருக்காது இல்லை சார்? இல்லை அப்படி கிடையாதுங்க. நடிகர்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இதுதான் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை கொடுப்பது தானே கடமை, நடிகருடைய வேலை. இப்போ சேதுபதினு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம் சார். விஜய் சேதுபதி நடித்த படம். அதில் ரம்யா நம்பீசன் நடிச்சிருந்தாங்க. அந்த படப்பிடிப்பில் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அவ்வளோ சண்டை, ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கணவன் மனைவியாக அதில் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்லவே மாட்டீங்க ஒரிஜினலாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த 6 மாதம் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் ப்ரொஃபஷனல் நடிகர்களுடைய ஸ்டைலு. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா இருந்துச்சு. இன்னொன்று, அஜித் வந்து தன் பட இயக்குனர்களை தான் நினச்ச மாதிரி இருக்கணும்னு விரும்புவார். அவுட் ஆஃப் சினிமா. இப்போ பட ஈவினிங் ஷூட்டிங் முடியுதுன்னு வைங்க, வாங்கலாம் உட்காந்து பேசலான்னு கூப்பிட்டு போனாருன்னா ராத்திரி 2 மணி வரைக்கும் பேசிட்டு அந்த 2 மணி வரைக்கும் நீங்கள் அவரோட உட்காந்து பேசுகிற ஒரு நபராக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். அப்படி தான் சிறுத்தை சிவாலாம் அவரோட ஜெல்லானது. அவருடைய படங்களில் ஏன் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து படங்களை ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்காருன்னா இதுதான் காரணம். கம்ஃபர்ட் ஜோன். அந்த சினிமாவை தாண்டி அந்த நட்பை வந்து பலப்படுத்துவார். இன்னொன்று, போகிற வர எல்லாத்தையுமே அஜித் பழகிட மாட்டார். அவர் ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுருப்பார். இவன் நம்ம எல்லைக்குள்ளே வரலாம், இவன் நம்ம எல்லையை தாண்டி தான் நிற்கணும். இந்த 2 இது அஜித்திட்ட எப்போவுமே உண்டு. இவரெல்லாம் எல்லைக்கு வெளியில் நிற்கிறாள் மகிழ் திருமேனிலாம். ஸோ அதில் என்ன வருமோ அது வந்து ப்ரொஃபஷனலாக வந்து. ஓகே சார். ஒரு பக்கம் வெயிட் டு ஒர்த் அப்படின்னு சொல்லலாமா சார்? வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான ஒரு டீசர் தானே சார்? கட்டாயமா. இன்னும் ட்ரைலர் வந்ததுன்னா இன்னும் கூட நல்லா இருக்கலாம். இன்னொன்று, பேசிக்கலாக மகிழ் திருமேனி படங்கள் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தது. கண்டிப்பாக, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நடுவில் வந்த உதயநிதி படத்தெல்லாம் கணக்கில் சேர்க்காதீங்க. அது வேற ஒரு ப்ரெஷர் அவருக்கு. அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நீங்கள் ஒரு நல்ல படம் கொடுங்கன்னா கட்டாயமாக நல்ல படம் கொடுக்குறோம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக பேசும்போது வழக்கம் போல் தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். பிரேக் டவுன் படம் தானே இது, பிரேக் டவுன் தமிழ் வெர்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு மிக்சிங் எப்படி சார் இருந்தது? இப்போ ரைட்ஸ் வாங்கி தான் எடுக்கிறதா தகவல் இருக்குது, அஃபிஷியல் ரைட்ஸ். இன்னொன்று, முன்ன மாதிரிலாம் இப்போ ஏமாற்ற முடியாதுங்க. மணிரத்னம் காலம் வேற. சரி, அப்படியே நீங்கள் அடிக்கலாம், யாருக்கும் தெரியாது. நீங்கள் இந்த எல்லையை தாண்டி அது போகாது. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லையை தாண்டி உலகம் முழுக்க அது போகுது. எவன் எடுத்தானோ ஒரிஜினலாக அவனே பார்க்குறான். ஸோ அப்படி ஒரு சூழல் மாறி போச்சு இன்றைக்கி தமிழ் படங்களுக்கு. அப்போ நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் கரெக்டாக பர்மிஷன் வாங்கி தான் எடுக்கணும். இப்போ சார் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்ன்ற படம் ஹாலிவுட்டில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். சின்ன படம், சின்ன டியூரேஷன்லாம் சூப்பராக இருக்கும். அதை லியோவாக இவங்க கன்வெர்ட் பண்ணும்போது எங்கெங்கே ஃபெயில் ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுதான் எங்கெங்கே நம்மளை போர் அடிக்க வச்சதுன்னு தெரிஞ்சுது. இப்போது பிரேக் டவுன் படத்தை இவங்க எடுக்கிறப்போ அதே மாதிரி இவங்க வந்து நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுக்குறோன்ற பேரில் ஏதாவது சம்பவம் பண்ணிடுவாங்களா? இல்லை, அது எவ்வளவு தழுவி எடுக்கிறாங்கிறது தானே. இப்போ அப்படியே எடுக்கிறது ஒன்று, அதில் ஒரு 90% கொடுக்கறது ஒன்று, அதில் வந்து முழுக்க எடுக்கிறது இந்த மாதிரி இருக்குல்ல. இதில் இதை எவ்வளவு பயன்படுத்தியிருக்காங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். இன்னொன்று, மகிழ் திருமேனி வந்து அதை இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணுறவர் தானே. இப்போ லோக்கலைஸ் பண்ணும் பொழுது ரொம்ப அழகாக பண்ணுறவர் தானே. இப்போ சார் அஜித்தோட அந்த ஒர்க் விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லின்னு போயிட்டு இருக்கு. சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் 2 படமெல்லாம் நடித்து ரொம்ப காலங்கள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அஜித் தரப்பினரே சொல்கிறாங்க சார். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குன்றது திரும்ப ஒரு போடுறதுக்கான விஷயம் என்ன சார்? ஓகே, இப்போ வந்து நம்ம நண்பர் தளபதி இல்லை, நம்ம வந்து அடுத்தடுத்து லைனப் கொடுத்து போன்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அப்படி கிடையாது. இது வந்து வேற வழி இல்லாமல் அமைஞ்சது. ஆக்சுவலாக விடாமுயற்சியெல்லாம் அவங்க ஆரம்பித்த காலத்தில் இந்நேரம் அது முடிஞ்சே 100வது நாள் விழாலாம் கொண்டாடி முடிச்சிருக்கணும். டிவியில் போட்டிருக்கணும் சார். ஆமாம், நியாயமாக அதுக்குள்ளே வந்திருக்கணும். அது அன்எக்ஸ்பெக்டடாக தள்ளி போய் டைரக்டர் மாதிரி அது மாதிரி இது மாதிரி பெரிய பிரச்சனையாகி இப்போ வந்து நிற்கிது. ஆனால் குட் பேட் அக்லி உடனே ஆரம்பிச்சாங்க, ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. ஸோ அதனால 2ம் ஒரே நேரத்தில் நடித்தாருன்னா வேற வழி இல்லை. காலத்தின் கட்டாயம் நடிச்சே ஆகணும், அதனால் நடித்தார். மற்றபடி அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்பவுமே ஒரே மாதிரி தான் சார். அஜித்துமே அடுத்து லைனப் பயங்கரமாக வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கப்ப பயமுறுத்துற மாதிரி ஒன்று சொல்கிறாங்களே சார், சிறுத்தை சிவா கூட படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? ஆனால் கட்டாயம் அவர் பண்ணுவார். ஐயோ இல்லை, அவருடைய கேரக்டர் அதாங்க. இப்போ அவர் வந்து நீங்கள் எல்லாரையும் ஒரு இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை வந்து இவர் வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஆக மாட்டார் அப்படின்னு கேட்குற கேரக்டர் அஜித். இன்னொன்று, அவருடைய நெருங்கிய நண்பர் வேற. உள்ளபடியே இந்த இவ்வளோ படம் டிசாஸ்டர் ஆன பிறகு முதல் ஆறுதல் யார்கிட்டேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன்? அஜித் அவர்கள். அஜித்திட்டேருந்து தான் வந்திருக்கும். நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம இழந்ததை மீட்போம்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் நிச்சயமாக அவங்க 2 பேரும் சேர்ந்து படம். தொடர் லைக்காவுக்கு பல அடிகள் சார். இப்போ விடாமுயற்சியோட அந்த வரவேற்பை பார்த்து அப்பாடான்ற சந்தோஷத்தில் இருப்பாங்க. அந்த பையன் வந்ததே இப்போ தானே. இந்த முயற்சியை அவர் எப்போ எடுத்தார்? இப்போ தானே எடுத்தார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க.
இல்லைல்ல எனக்கு அவ்வளோ பெரிய ஹீரோ அந்த கதைக்கே தேவையில்லை, நான் சொல்கிற ஹீரோவை கொடுங்கன்னு தான் சந்தீப் கிஷன்ட்ட வந்திருக்காரு.